ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்க மேல முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. உண்மையிலேயே என் டேபிள்ல இருக்கு, இத்தனையும் ப்ரூஃபோட இருக்கு. ஐயோ, இவர் என்கிட்ட 3 ஃபைல் இருக்கு, திறக்க வச்சிடாதீங்கன்னா யாரை பார்த்து மிரட்டுறாரு, யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறாரு? நீங்க ரொம்ப பேசுனீங்கன்னா நான் திறந்துருவேன்னா அதற்காக எங்கள் ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்றாம இருப்போமா? அடிக்க போயிறாங்க திமுக எம்எல்ஏ. அவங்க பேசுறதுங்க பின்னாடி நின்று நீங்க அதுல ஒரு டெக்னிக்கை நீங்க புரிஞ்சுக்கணும். பல மடங்கு திமுகவுடைய அத்தனை உறுப்பினர்களை வேகமாகிட்டாங்க, போர்க்குளம் பூண்டு விட்டார்கள். சட்டமன்றத்தில் என்ன இருக்கு, முக்கால்வாசி நேரம் ஆதவர்ஜனாவே பேசிட்டு இருக்காரு. உடனே பிரச்சனை இதாகிருந்து எந்த மானிய கோரிக்கை பேச வேண்டியதெல்லாம் டைவெர்ட் ஆகிப்போது. டைவர்ஷனை டாக்டிக்ஸ் அவங்க அடாப்ட் பண்றாங்கன்னு அவங்க சொன்னது உண்மை. பொருள் இல்லாதன் காரணமாக பிரச்சனை திசை திருப்பி அரசியல் ஆக்குகிறார். உட்காருங்க, எல்லாரும் உட்காருங்க, உட்காருங்க, உட்காருங்க. நாங்கள் அதை உணர்ச்சி வசப்பட்டு பதில் சொல்கிறோங்க. நம்ம அதை மட்டும் டிவியில் உங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுனால, ரிலே பண்ணுறதுனால ஏதோ நாங்கள் அமளி துமளியில் ஈடுபடுவது போல தெரிகிறது. அவர் ஒரு மனிதனுடைய உணர்வை வெறியை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருப்பதன் காரணமாக அதே சட்ட ரீதியாக தவறு. தான் பயிற்றுவிக்கப்பட்ட வகையில் திராவிட இயக்கத்தை திட்டமிட்டு அவர் தாக்குகிறார். ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ரெட் நூல் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் சந்திக்க போகும் சிறப்பு விருந்தினர் திமுக தலைமை கழக செய்தி தொடர்பு துணைத் தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திரு சுப்ரத்னம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அருண். வணக்கம். தாவேக்காவோட 100 நாள் ஆட்சி கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. நிறையா அறிவிப்புகளை வெளியிட்டிருக்காங்க. 3 சிலிண்டர், அதே மாதிரி பரந்தூர் விமான நிலையம் அந்த ப்ராஜெக்டை ட்ராப் பண்ணுறோம், அதே மாதிரி பஸ்ல எல்லாம் கூட விடியல் பயணம் மாதிரி இவங்களும் வெற்றி பயணம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம்லாம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க ஒரு பிரதான எதிர்க்கட்சியாக? மாற்றம்னு எதிர்பார்த்த மக்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தந்திருக்கக்கூடியது தான் தாவேக்கா அரசு. மிகப்பெரிய ஏமாற்றம். நீங்கள் சொன்னீங்க இந்த பரந்தூர் விமான நிலையம். பரந்தூர் விமான நிலையம் திராவிட முன்னேற்ற கழக அரசு எவ்வளோ கஷ்டப்பட்டு, எவ்வளோ போராடி, எத்தனை நிலைகளை தாண்டி தமிழ்நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி, அதாவது 1 ட்ரில்லியன் பொருளாதாரத்தை எட்ட வேண்டும், 1 ட்ரில்லியன் ஆஃப் US$ பொருளாதாரத்தை எட்டி இந்தியாவுக்கே வழிகாட்டக்கூடிய மாநிலமாக தமிழகத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் திராவிட மாடல் ஆட்சியுடைய நாயகர் அண்ணன் எங்களுடைய தளபதி அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒரு தொலைநோக்கு பார்வையோடு அந்த பரந்தூர் விமான நிலைய திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அன்றைக்கு தொழில்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்களும் பின்னால் திரு TRB ராஜா அவர்களும் முனைப்புடன் செயல்பட்டு அந்த திட்டத்தை தமிழ்நாட்டுக்கு in order to give a new dimension to the development of தமிழ்நாடு எக்கானமி. அவங்க என்ன தெரியுமா சொல்றாங்க, அந்த பரந்தூரை சுற்றி திமுக காரர்கள் ரியல் எஸ்டேட்டுக்காக ஒரு மனசுல வச்சுட்டு இடத்த வாங்கி போட்டாங்க. இப்ப ஏர்போர்ட் வரலன்னா இடம் மதிப்பு குறையும் போது அவங்களுக்கு அது லாஸா இருக்குன்னு நீங்க அதெல்லாம் ஒரு அரசாங்கம் ஒரு மெகா ப்ராஜெக்ட், மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்துகிற பொழுது நாட்டினுடைய ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி எந்த நிலையை அடையும், மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்க்கை தரம் எந்த அளவு உயரும், தமிழ்நாட்டுடைய தொழில் வளர்ச்சி, ஒட்டுமொத்தமாக இளைஞருடைய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்புகள், உலகளாவிய பொருளாதார FDIன்னு சொல்லக்கூடிய ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவோம்ல, வெளிநாட்டு மூலதனங்கள் எந்த அளவு குவிகிறது என்பதைத்தான் பார்க்க வேண்டுமே தவிர பணம் இது அரசியல் ரீதியாக சொல்கிறதெல்லாம் இதெல்லாம் ஒரு மெச்சூர்டு பாலிட்டிஷியன் ஒரு அரசாங்கம் சொல்லக்கூடிய காரணம் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்குவோம், நாளை வாதப்படி வேறு இடத்த செலக்ட் பண்ணுறாங்கன்னு வைங்க, செலக்ட் பண்ணி அதுக்கு என்விரான்மெண்ட் கிளியரன்ஸு, இது ஒரு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட கிளியரன்ஸு, டிஃபரன்ஸ் கிளியரன்ஸு, இன்னும் இருக்கக்கூடிய கடலோர பாதுகாப்பு மையங்களுடைய கிளியரன்ஸுன்னு பல்வேறு ஒன்றிய அரசுடைய கிளியரன்ஸு இத்தனையும் பெற்று வருவதற்குள் ஆண்டுகள் பல ஆயிரம். எனவே இந்த ஊரில் தான் ஏர்போர்ட் வரணும்னு தெரிகிறப்ப அந்த மக்கள் ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அங்கே நிலங்களை வாங்கி போட மாட்டாங்களா? ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க அங்கே நிலங்களை வாங்கி போட மாட்டாங்களா? இது என்ன வாதம்? சொத்தை வாதங்க. இது அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு தொலைநோக்கு பார்வை இல்லாமல் இந்த திட்டத்தை இன்றைக்கு தாவேக்கா அரசு கைவிட்டிருக்கிறது என்பது இன்றைக்கு அண்டை மாநிலங்களாக கர்நாடகாவும் ஆந்திராவும் நேற்றைய தினம் இந்த அறிவிப்பு வந்தவுடன் அங்கே வெடித்து இனிப்பு வழங்கி கொண்டாடி இருக்கிறார்கள். மாண்புமிகு சந்திரபாபு நாயுடு அவர்கள் நேற்றைய முன்தினம் என்றைக்கு திரு ஜோசப் விஜய் தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த அறிவிப்பை பரந்தூருக்கு விமான நிலையம்
திட்டம் கைவிடப்படுகின்ற அறிவித்த நேரத்தில் தமிழ்நாட்டை ஒட்டிய அவருடைய சொந்த தொகுதியான குப்பத்தில் இந்தியாவிலே மிகப்பெரிய விமான நிலையத்தை நான் உருவாக்குறேன் என்று அடிக்கல் நாட்டியிருக்கிறார். அங்கே அடிக்கல் நாட்டப்பட்டு இருக்கிறது. இங்கே துவக்க விழாக்கிற்கு அடிப்பில் நாட்டக்கூடிய நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்திய திராவிட மாடல் அரசு கொண்டு வந்ததற்கு என்ற காரணத்திற்காக அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு இந்த திட்டத்தை தாவேக அரசு கைவிடுகிறது என்றால் இது யாருடைய நலனை தமிழர்களுடைய மனநலை நலனை வைத்தா இல்லை அண்டை மாநிலத்தினுடைய மேம்பாட்டிற்காக இந்த திட்டத்தை கைவிட்டதா என்ற கேள்வி இன்றைக்கு தீவிரமாக மக்கள் மத்தியிலே ஆழ பதிந்திருக்கிற சாமானியன் கூட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. இப்ப பரந்தூரை பத்தி நம்ம பேசணும். நீங்க நிறைய விஷயங்களை சொல்றீங்க, விளக்கங்களை கொடுக்குறீங்க. ஊழல் குற்றச்சாட்டுகளை தொடர்ந்து உங்க மேல முன் வச்சுட்டே இருக்கிறாங்க. சட்டமன்றத்தில் வந்து 3 ஃபைல் என்கிட்ட இருக்கு, என் டேபிளில் இருக்கு, ஏன்னா என்னை திறக்க வச்சிடாதீங்கன்னு சொன்னார். அதே சட்ட ரீதியாக தவறு. ஏன்னா அவருடைய முதலமைச்சர் முதலமைச்சர் அவருடைய கவனத்திற்கு சட்டத்திற்கு புறமான வகையில் சிலர் தவறு செய்திருப்பதாக ஃபைல்கள் வந்து நிரூபிக்கக்கூடிய வகையிலே அவர் கவனத்திற்கு வந்தால் உடனடியாக நடவடிக்கையை எடுத்திருக்க சொல்லி மஸ்ட் ஹவ் ஆர்டர்டு ஃபார் என்கொயரி இன் டு த மேட்டர் அண்ட் மஸ்ட் ஹவ் ஆர்டர் ஃபார் அ ஜுடிஷியல் இன்வெஸ்டிகேஷன் இன் டு த மேட்டர் சொல்கிறது. ஏன்னா அதை விடுத்து இவர் வந்து என்கிட்ட 3 ஃபைல் இருக்குது திறக்க வச்சிடாதீங்கன்னா யாரை பார்த்து மிரட்டாரு, யார்கிட்ட பூச்சாண்டி காட்டுறாரு? அப்போ ஒரு வேளை ஐயோ ஃபைல் இருக்குது அப்படின்னு போய் அவர்கிட்ட தாசா பண்ணால் சட்டத்துக்கு புறம்பா அவர் சரி பண்ணிட்டு போயிடுவாரா? என்கிட்ட ஃபைல் இருக்குது, ஏன்னா நீங்கள் ரொம்ப பேசுனீங்கன்னா நான் திறந்துருவேன்னா அதற்காக எங்கள் ஜனநாயக கடமை நாங்கள் ஆற்றாமல் இருப்போமா? பரிசீலனையில் இருக்குது அப்படிங்கிற என் கையில் ஃபைல் பரிசீலனை இருக்குது, டேபிளில் இருக்குது. என் டேபிளில் அன்றைக்கு நிதியமைச்சர் பேசிய விஷயங்கள் போன போக்கில் பேசியதில்லை, அதெல்லாம் உண்மையானது. என்ன அந்த ஃபைல்கள் என் டேபிளில் இருக்குது. நான் வந்து என்னை திறக்க வச்சிடாதீங்கன்னா அதோட அர்த்தம் என்ன? என் போக்குக்கு நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா இருங்க விளக்கம் சொல்கிறேன். என் போக்குக்கு நீங்கள் அனுசரித்து போனீங்கன்னா நான் திறக்க மாட்டேன். சட்டமன்றத்தில் வந்து உங்கள் ஜனநாயக கடமை ஆற்றி இந்த அரசை செய்யக்கூடிய தவறுகளை எல்லாம் சுட்டி காட்டி வேகமாக பேசினீர்கள் என்றால் நான் திறப்பேன் என்று சொன்னால் சட்டத்துக்கு புறமான செயல்பாடு இல்லையா? சட்டம் இதுக்கு வந்து ப்ரிவிலேஜ் மோஷன் மூவ் பண்ணணுங்க. இல்லை இன்னொரு விஷயம் சொல்றீங்க. ஒரு நாள் சொல்றாரு, அதன் பிறகு 2 நாள் கழிச்சு எதிர்க்கட்சி தலைவர் வந்து பதில் சொன்னதுக்கு அப்புறம் தான் பதிலே நம்ம பேசுறோம் அப்படின்னா சட்டமன்றத்தில் நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லையோ? இல்லை அப்படி கிடையாதுங்க. காலையில் திமுக தொண்டர்களே இதை வந்து ரொம்ப வலியோடு எழுதுறது. அது வந்து காலையில் வந்தவுடன் என்ன முதலமைச்சர் இப்படி வந்து ஒரு தகவலை சொன்னவுடன் இன்றைக்கு இருந்த சட்டமன்ற எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் நேரு அவர்களும் அந்த கொரோடா ஏவா வேலு போன்றவர்கள் என்னன்னா காலையில் வந்தோடனே ஒரு முதலமைச்சர் அவருடைய தரத்திற்கு உவாத வகையில் இப்படி வந்து ஒரு மிரட்டல் தொனியில் பேசுகிறார். இதற்கு அதே பாணியில் நம்ம பதில் சொன்னால் இது சட்டமன்றத்தில் அமளித்து வழியாக நிகழ்ச்சிகள் கெட்டு போகும், ஏன்னா பார்த்துக்கலாம், அவர் நடவடிக்கை எடுக்கிறப்ப பார்த்துக்கலான்ட்டு அவர்களே ஒரு அந்த பொலிட்டிக்கல் மெச்சூரிட்டியில் அதை அமைதி காத்தார்கள். மற்றும் மறுநாள் வந்து எதிர்க்கட்சி தலைவர் வந்து அவருடைய ஸ்ட்ராட்டஜி என்பது வேறு, எதிர்க்கட்சி தலைவருடைய ஸ்ட்ராட்டஜி என்பது அவர் தெளிவாக சொன்னார், அழகாக சொன்னார். எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் எங்களுடைய இளவல் மாண்புமிகு உதயநிதி எங்களுடைய அன்பு இளவல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் தாத்தாவிடம் கட்டுற அந்த அரசியல் பின்னணி என்ன அவர் தந்தை காட்டக்கூடிய அடுத்த கட்ட தலைவரை ரெடி பண்றீங்க போல. இல்லை கட்டாயங்க, எங்களுடைய இயக்கத்துடைய எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின், அதில் இருவேறு கருத்து இல்லையே. அவருடைய செயல்பாடு இன்றைக்கு சட்டமன்றத்தில் அது எங்கள் உள்கட்சி விவகாரம். இட் இஸ் அவர் இட் இஸ் த இன்டர்னல் மேட்டர் ஆஃப் அவர் பார்ட்டி. none have to look into the windows of our party affairs. அது அவங்களுக்கு தேவையில்லாத வேலை. சரிங்களா? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டமன்ற செயல்பாடுகள் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பினோம்னா பேசுறாரு, எல்லாமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு, ஸ்பான்டேனியஸா நிறைய கவுண்டர் கொடுக்குறாரு, ஓகே. ஆனா போதிய சப்போர்ட் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நிறைய பேர் சொல்றாங்க. அவர் வந்துங்க ஏன்னா சட்டமன்றத்திலே நிறைய பேர் மாமாங்கிறாங்க, மச்சாங்கிறாங்க, அதை உறவினருங்கிறாங்க. உறவினர்லாம் சொல்லலைங்க. அண்ணன் ஏவா வேலு அவர் வந்து இன்னைக்கு இருக்கிறதுல ஒரு சீனியர் லீடர். இன்றைக்கு தாவேக்காவில் வந்திருக்கக்கூடிய அமைச்சர்களாகட்டும் சட்டமன்ற உறுப்பினர் அவர் வயதிற்கு கிட்டத்தட்ட மகன் அல்லது பேரன் வயது உள்ளவர்கள். எனவே ஒரு சீனியர் மோஸ்ட் மெம்பர் வந்து புதிதாக வந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் சில பல தவறுகள் செய்கிற பொழுது அவர் வந்து யதார்த்தத்தை வெளிப்படுத்தினார். அதில் ஒன்றும் பெருசாக இல்லை. திரு ஜேபிஆர் அண்ணன் எங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாவட்ட செயலாளராக இருந்த அண்ணன் ஜேபிஆர் அவருடைய மருமகன் இவங்கெல்லாம் வந்து ஒன்றா இருந்தவங்க. ப்ரொஃபஸர் எம்ஜிஆர் காலத்தில் வந்து மக்கள் எம்ஜிஆர் காலத்தில் அண்ணன் ஜேபிஆர் அவர்கள், அண்ணன் ஏவா வேலு போன்றவர், அண்ணன் ஜெகத் ரச்சன்லாம் ஒன்றா அரசியல் செய்தவர். அந்த அடிப்படையில் உங்களுடைய கல்யாணத்திலாம் கலந்துக்கிட்டவங்க அடிப்படையில் அந்த உரிமையில் அதை வந்து சூழ்நிலை பெரிதுபடுத்தாங்க. சார் உங்களுக்கு எரியில தீயில எண்ணெய் ஊற்ற வேணாம்,
அதை வந்து ஒரு பேசிஃபை பண்ணுவோம். இல்ல நான் தவறா சொல்லல. ஆனா திமுக இல்ல அது தொண்டர்கள் அதுதான் என்ன சொல்றாங்கன்னா அப்பாவை காணா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. தனிப்பட்ட முறையில முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை விமர்சனம் பண்றாரு. உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அதே மாதிரிதான் பல விஷயங்களை சொல்லி எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய, அதாவது உங்களுக்கு எதிர்க்கட்சியில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எல்லாருமே ஏதாவது ஒன்று ட்ரிகர் பண்றாங்கங்கிற ஒரு விமர்சனம் இருக்கு. அப்படி இருக்கும்போது ரொம்ப எப்பவுமே ஃபயரிங்கா இருக்கக்கூடிய திமுக வந்து இந்த டைம் வந்து இந்த மாதிரி காம்ப்ரமைஸ்குள்ள போனா தொண்டர்களை சோர்வடைஞ்சிட இல்ல இல்ல மாட்டாங்களா? இல்ல அந்த ஒரே ஒரு நாள் நடந்த நிகழ்வு தாங்க. அன்றைய தினம் வந்து அவரை பார்த்து அந்த நிதியமைச்சர் திரு மரிய வில்சனை பார்த்து அவர் வேகப்பட்ட பொழுது அதே வேகத்தை திராவிட அன்னைக்கு வேகப்பட்ட பொழுது அதை விட பல மடங்கு திமுகவுடைய அத்தனை உறுப்பினர்களும் வேகமாகிட்டாங்க, போர்க்குளம் பூண்டு விட்டார்கள். எனவே வந்து அதை வீட்டில் யாரும் ஒரு குடும்பத்திலே தகராறுலாம் ஒரு பெரிய மனுஷன் சமாதானம் பண்ணுவாங்கல்ல, அதே போல் அன்றைக்கு வந்து அவருக்கே ஒரு அரசியல் அனுபவத்தின் காரணமாக அந்த வந்து சீனியாரிட்டியின் காரணமாக அண்ணன் ஏவவேல் அவர்கள் சூழ்நிலை சமாளிப்பதற்காக அதை சொன்னார். செயற்குழுவில் அந்த இது இப்போ தொண்டர்களுடைய உணர்வு பிரதிபலித்த பிறகு இனிமேல் நேற்றைய தினம் கடந்த 2 நாட்களாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயல்பாட்டை பார்த்துருப்பீங்க. நேற்றைய தினம் என்ன நடந்ததுன்னு. எனவே திராவிட முன்னேற்ற அதுலயுமே வந்து என்னன்னா அடிக்க பாயிறாங்க திமுக எம்எல்ஏ. அவர் பேசுறதுங்க பின்னாடி நின்று வந்து நீங்க வந்து அவமரியாதையா அதுதான், பேசுறாங்க. அதுல ஒரு டெக்னிக் நீங்க புரிஞ்சுக்கணும். திரு ஆதவர்ஜனா தேமுதிகவுடைய தலைவராக இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய அண்ணி பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டி சொன்னார். சட்டமன்றத்தில் என்ன இருக்கு, முக்கால்வாசி நேரம் ஆதவர்ஜனாவே பேசிக்கிட்டு இருக்காரு. உடனே வந்து பிரச்சனை இதாகிருந்து எந்த மானிய கோரிக்கை பேச வேண்டியதெல்லாம் டைவெர்ட் ஆகிப்போது. டைவர்ஷனரி டாக்டிக்ஸ் அவங்க அடாப்ட் பண்ணுறாங்கன்னு அவங்க சொன்னது தான் உண்மை. எங்கருங்க ஆளுங்கட்சிக்கு தான் அவையை வந்து அமைதியாக நடத்தி சொல்லக்கூடிய பெரும் பொறுப்பு இருக்குது. ஆதவர்ஜனா வந்து அவர் பேச எழுந்தாலே சம்பந்தம் இல்லாத அவர் வந்து ஒரு மனிதனுடைய உணர்வை வெறியை தூண்டக்கூடிய வகையில் அவருடைய செயல்பாடு இருப்பதன் காரணமாக அதற்கு உரியவாறு நாங்கள் பதில் சொல்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் நிர்மல்குமார் வந்து நேற்று பேசினார். எப்போவுமே சாந்தமாக இருக்கக்கூடிய அண்ணன் தொழில்துறை அமைச்சர் வந்து நேற்று மிக தெளிவான பதில் சொன்னார். என்ன அதுவுமே தனிப்பட்ட முறையில் அவர் தாக்குன மாதிரி சொல்றாங்க. யார் லாட்ரிங்கிற பேர்லாம் இல்லை சார், சொல்லணும். நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க? அஸ் இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டர் அண்ணன் தங்கம் தென்னரசு வாஸ் த ஃபோர்ரன்னர் ஹூ வாஸ் டேக்கிங் இட் ஃபார்வர்ட் டு இட்ஸ் லாஜிக்கல் எண்ட். சொல்கிற புரியுதுங்களா? அப்படி அவர் என்ன கஷ்டப்பட்டு கொண்டு வந்த அந்த இதை வந்து ஒரு வந்து கேலி கிண்டல் பண்ணுகிறார், தனிநபர் தாக்குதல் நடத்துகிறார் என்பதற்காக அவருக்கு மிக தெளிவாக சொன்னால், இஃப் த மினிஸ்டர் சூசஸ் டு ஸ்பீக் லைக் திஸ் ஐ வில் ஹேவ் டு பே இன் த சேம் கரன்சி அப்படின்னு சொன்னார். இப்படித்தான் அவருடைய போக்கு பேச்சு இருக்கும். ஏனால் நான் அதே பணியில் பதில் சொல்வேன் என்று சொல்லித்தான் இப்பொழுது இடம் மாற்றுகிறீர்களே, எந்த லாட்டரி மருமகனுக்காக நீங்கள் மாற்றுகிறீர்கள் என்று அவர் கேட்ட கேள்விக்கு உரியவாறு நாங்கள் பதில் சொல்கிறோம். எங்களுடைய அறிவாற்றல் சொல்ற புரியுதுங்களா? எனவே பிரச்சனை கிளப்புவது திரு நிர்மல்குமாருக்கு ஒரே ஒரு உங்களுக்கு சொல்லிடுறேங்க. அவரோட நிர்மல்குமார் வந்து அவர் வந்து ஒரு அன்றைக்கு எங்களுடைய செந்தில் பாலாஜி அவர்கள் பேசுகிற பொழுது கரூர் கம்பெனி என்று சொன்னபோது எதிர்க்கட்சி தலைவர், அதே அவருடைய சாதுரிய டைமிங் சென்ஸு அருமையில் ஒரு உதய் என்று சொன்னார். கரூர் கம்பெனி என்று சொன்னோன்னா மாண்பு பேரவைத் தலைவர்களே, இந்த அவருக்கு என்னன்னா எங்களுக்கு வலதுசாரி சித்தாந்தத்துக்கும் இடதுசாரி சித்தாந்தத்திற்கும் அல்லது திராவிட இயக்க சித்தாந்தத்திற்கும் ஆப்போசிட் போல். எனவே அவர்கள் பயிற்சி விட்டது திராவிட இயக்கத்திற்கு எதிரான சித்தாந்தத்தில் வந்தவர்கள் காரணமாக இன்றைக்கு வந்து தாவேகாவில் ஏதோ நுழைந்து ஒரு அந்தஸ்தை பெற்றது காரணமாக தான் பயிற்றுவிக்கப்பட்ட வகையிலே திராவிட இயக்கத்தை திட்டமிட்டு அவர் தாக்குகிறார். அதவே சித்தாந்த ரீதியாக அவர் தாக்குவதனால் சரியான சம்பட்டி அடி நாங்கள் நிர்மல்குமாருக்கு தொடர்ந்து கொடுத்து வருகிறோம். ரொம்ப நன்றி சார், இவ்வளவு நேரங்களுக்காக நேரம் தந்து நேர்காணல் அளித்ததற்கு. வணக்கம். நன்றி. ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஆகஸ்ட் 27 ஒரு நாள் மட்டும். Introducing Growth Guarantee Homes from MP Developers. Trust forever. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும்